அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 நிமிடங்கள் இதை நீங்கள் சொன்னால் போதும், நினைத்த நபர் உங்களை தேடி வருவார். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். அதே நேரத்தில் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக்னு கூட இதை சொல்லலாம். எந்த ஒரு ஸ்கிரிப்டிங்குமே இதில் கிடையாது. அதாவது நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. 2 நிமிடங்கள் நீங்கள் வாய் விட்டோ அல்லது மனதுக்குள்ளேயோ சொன்னாலே போதும். சரிங்க, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பசங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பசங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கக்கூடிய எல்லா உறவு முறைகளுக்குமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க, லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்கன்னு எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான 4 ஸ்விட்ச் வேர்ட்ஸை தான் நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்றது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். இந்த சொற்களை நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறதன் மூலமாக அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகள் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப சீக்கிரமாகவே பதியக்கூடிய ஆற்றல் உடையது. ஒன்ஸ் இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆழ்மனதில் பதிஞ்ச பிறகு இதனுடைய பலன்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தமிழ்ல மற்றும் சமஸ்கிருதம்ல இருக்கிற மந்திரத்தை போல தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். நமக்கு பொருள் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, குறிப்பிட்ட அளவு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரம், அதாவது நீங்க கண் விழிச்சதும் தூங்கி எழுந்ததும் இதை நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம். இன்கேஸ் நீங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் தூங்க போகிறீங்களோ அதற்கு முன்னாடி இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இந்த 2 நேரத்திலையும் பயன்படுத்த முடியாதவங்க, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, உங்களுடைய மைண்ட் எப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கோ அந்த நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதல் விஷயம், நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்த ஏதாவது ஒரு தருணத்தை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் உங்கள் மனக்கண்ணால் பாருங்கள். உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு கூட நீங்கள் இமேஜின் பண்ணலாம், அல்லது நீங்கள் கண்களை திறந்துட்டு கூட அந்த நினைவுகளை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆனால் முக்கியமான விஷயம், அட் ப்ரெசன்ட் கரண்ட்டாக உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஆல்ரெடி நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இன்னும் லவ் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் ரொம்பவும் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் சந்தோஷமாக இருந்த நிகழ்வுகளை மட்டும் தான் நினச்சி பார்க்கணும். இப்போ நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது பிரேக்கப் காரணமாக பிரிஞ்சிருந்தாலும் சரி, உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். அவங்க கூட நீங்கள் இருந்த ஏதாவது ஒரு சந்தோஷமான தருணத்தை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய உதடுகளில் ஒரு புன்னகை வரணும். அந்த நபரை பற்றின நினைவுகளில் நீங்கள் ரொம்ப ஆழமாக இறங்கணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் அவங்கள நினச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்விட்ச் வேர்டை 2 நிமிஷம் நீங்கள் சொன்னாலே போதும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். திரும்பவும் நான் சொல்கிறேங்க, நெகட்டிவான மைண்ட் செட்டோட ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு, அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்க மேலே கோபமோ வருத்தமோ அல்லது அவங்க கூட சேரணும்ன்ற ஏக்கமோ எதிர்பார்ப்போ இருக்கவே கூடாது. அந்த குறிப்பிட்ட நபர் இப்போ உங்க கூட தான் இருக்காங்கன்ற சந்தோஷமான மனநிலையில தான் இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி ஒரு பிராக்டிஸை நீங்க பண்ணிட்டு இருக்கிறத வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்ணக்கூடாது. உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை கிடையாது. வெளியாட்கள் யார்கிட்டயுமே நீங்க வெற்றி அடையும் வரை இதை சொல்லக்கூடாது. குறிப்பா யாரை நினைச்சு இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்க பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு எப்பவுமே இது தெரியக்கூடாது. அதே நேரத்தில் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களான்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பு மனநிலையும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபர் கூட இருந்த சந்தோஷமான ஏதாவது ஒரு தருணத்தை 5 நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்க. அதற்கு பிறகு அதே மனநிலையோட இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் சொல்லணும். அவ்வளவுதான் இந்த டெக்னிக். சரி, வாங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்றதை பார்க்கலாம். கிரியேட் டிவைன் லவ் மிராக்கிள். கிரியேட் டிவைன் லவ் மிராக்கிள். கிரியேட் டிவைன் லவ் மிராக்கிள். அவ்வளவுதாங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தான் நீங்கள் சொல்லணும். இந்த 4 வார்த்தைகளுக்குமே அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு.
நீங்கள் ஜஸ்ட் 1 வீக் சொல்லிட்டு வந்தாலே போதும், ஒரு பெரிய சேஞ்சஸ் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட தெரியும். ஸோ இது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 1 வீக் தான் சொல்லணும், 10 நாள் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. நீங்கள் தினமுமே சொல்லிட்டு வரலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் 1 வீக்ல இருந்து 10 நாட்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்பவுமே சிம்பிளான, அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இது. தேவைப்படுறவங்க இப்போ நம்ம பார்த்த மாதிரியே முழு நம்பிக்கையோட நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வாங்க. 100% வெற்றி நிச்சயம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.